ஆர்பிஐ வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கினவங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த கட்டணமும் இல்லாம ஃபோர்க்ளோஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்க்ளோஷர்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைய லோனா வாங்கும் பொழுது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பீரியடுக்குள்ளவே முன்னாடியே நான் வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது பேர் ஃபோர்க்ளோஷர். இப்படி ஃபோர்க்ளோஷர் பண்ற அந்த கடனாளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விதமான கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 35% கட்டணமா வாங்கிட்டு இருந்தாங்க ஃபோர்க்ளோஷர் பண்றவங்களுக்கு. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலமா ஒரு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பொருந்தும். ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொன்னா ஆர்பிஐ எப்பெல்லாம் ரேட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்களோ இல்ல டிக்ரீஸ் பண்றாங்களோ, எப்பெல்லாம் அந்த ஆர்பிஐ ஒரு மாற்றம் செய்யுதோ அது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும் வட்டி மாதிரி வாங்க முடியாது. ஃப்ளோட்டிங் ரேட்னா அவங்க எப்பெல்லாம் என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்களோ, எப்பெல்லாம் என்னென்ன வட்டியை வந்துட்டு உயர்த்துறாங்களோ இல்ல குறைக்கிறாங்களோ அது வந்து அந்த கடன் வாங்கினவங்களுக்கு பொருந்தும். அதுதான் ஃப்ளோட்டிங் சார்ஜஸ், ஃப்ளோட்டிங் ரேட். அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை மூலமா அந்த சிஸ்டம் மூலமா ஒருத்தர் ஒரு லோன் வாங்கி இருந்தா இனிமே அவங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் பண்ணும் பொழுது எந்த விதமான கட்டணமும் இல்லாம அவங்க என்ன தொகை இருக்கோ, பிரின்சிபல் அமௌண்ட்டோ இல்ல வட்டி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க.